இப்போ வந்து எப்படி ஃபைல், அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அது வந்து பிபிடின்னு உள்ள ஃபைலில் பிபிடின்னு இருக்கும். அது ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அது எதுக்குமே சப்போர்ட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி இந்த எல்லோ கலரில் அனுப்புவாங்க, அவங்க அதுவும் ஃபார்வேர்ட் பண்ணி அனுப்புனாங்கன்னா முக்கியமாக MP3 வரவே வராது, பிபிடி தான் வரும். அப்படி இருக்கிறத எப்படி நம்ம வந்து பிபிடிலேருந்து MP3 மாற்றுறதுன்றது தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து MP3 மாற்றினா அது கீழே ஒரு நம்பர் இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ ஒரு ஆடியோ வந்தோடனே அந்த ஆடியோவில் அந்த நம்பர் இருக்குது இல்லைங்களா, கீழே அந்த நம்பரை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நேராக வந்து ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்ட்டு நம்ம அதாவது செக் பண்ணலாம். இன்னொன்று ஆப்ஷன் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க. மீடியா, வாட்ஸ்அப் ஆடியோ அதில் இருக்கும். அதில் இல்லை அப்படின்னா அந்த நம்பரை பார்த்துக்கோங்க. அந்த நம்பரை நம்ம தான் தேடிக்கணும். இதில் இருக்கா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ஸ்னு கீழே கடைசியில் இருக்குல்ல, அதில் இருக்கும். இது ரெண்டில் தான் எதுலையாவது இருக்கும். நீங்கள் எதுலன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா 11 அந்த நம்பர், ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் கரெக்டாக பார்த்துக்கணும். கடைசியில் 215 WWW அந்த கடைசியில் 04 அந்த மாதிரி நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இப்போ நோட் பண்ணிவிட்டு அது வந்து இப்போ இதாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்குன்னே ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது, அதாவது OPUS அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேராக நம்பர் தேர்றது தான் கஷ்டம் கிடையாது. நம்ம இதில் போய் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா வந்துடும். உள்ளே போய் ஃபைல் மேனேஜரில் போய் நம்ம பார்க்குறது ஈஸி தான். ஸோ அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது எதில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் இந்த ரெண்டில் தான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் அனுப்புறது வாட்ஸ்அப் ஆடியோ, வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ஸ் அதில் தான் இருக்கும். இந்த ரெண்டில் தான் இருக்கும். இந்த ரெண்டில் போயிட்டு நம்பரை மட்டும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் ஆடியோஸ் வந்திருக்கு. இப்போ வந்து நம்பரை பார்த்து நான் சர்ச் பண்ணுறேன். பண்ணுறேன். இப்போ வந்து அடுத்து அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக அடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். 018 இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிக்கிறேன் கிளிப் போர்டில். ஸோ நான் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஈஸியான மெத்தட் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த இதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய ஐடியாஸ் இருக்கும், இந்த தேடுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம மேலே போய்ட்டு இதை நம்ம டச் பண்ணிவிட்டு இது வந்தோடனே நம்ம காப்பி பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஃபோல்டர் ஈஸியாக இருக்கோ அந்த ஃபோல்டரில் போய் டக்குன்னு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப 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 ஈஸியான மெத்தட். பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம்
ஏன்னா இது அதை போய் பார்த்துட்டு மறுபடியும் போய் அதில் போய் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் மினிமம் 2 ஃபைல் எடுத்து வைக்கணும். 2 இது எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி பிபிடி. ஏன்னா கன்வெர்ட்டர் வந்து 2 தான் எடுத்துக்கும், 1 மட்டும் எடுத்துக்காது. இப்போ வந்து நம்ம ஓபியூஎஸ் அப்படின்ற கன்வெர்ட் இந்த இருக்கு இல்லைங்களா, இதை போய் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். ஓபியூஎஸ் இதில் போய் சிங்கிள் கன்வெர்ட்டர் அதில் சென்டராக இருக்குது. அதில் போய்ட்டு நம்ம இதில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் போய்ட்டு அந்த ஆடியோவை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும். ஏன்னா இது வந்து 2 டபுள், அதாவது ஒன்றும் இதாகாது, ஏதாவது 2 ஆடியோஸ் போடணும். நீங்கள் இதை போட்டுட்டு உங்களுக்கு முக்கியமாக எது தேவையோ அதை போட்டுட்டு, இன்னொன்று முக்கியமில்லாத ஏதோ ஒன்று வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு வாட்ஸ்அப் மீடியாக்குள்ளே போய்ட்டு வாட்ஸ்அப் ஆடியோ இல்லை வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்டுக்குள்ளே போய்ட்டு ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க சும்மா. ஆனால் ஒன்று உங்களுக்கு தேவையானது, ஒன்று சும்மா. அப்போ கன்வெர்ட் டு MP3 கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் டு இதில் ப்ளே ஆகிடும். இது எது தேவையானு பார்த்துக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ கன்வெர்ட் டு கொடுத்துட்டு எந்த இதில் ஸ்டோரேஜில் வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த ஃபைலில் உங்களுக்கு வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. கன்வெர்ட் டு MP3 கொடுத்துட்டிங்கன்னா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும், மேலே ஆகாது. ஸோ ஈஸி. கன்வெர்ட் டு எந்த ஸ்டோரேஜ் எதில் கொடுத்தீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எந்த ஸ்டோரேஜில் எங்கனக்குள்ளே அது இதாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அப்புறம் அது போய் பார்த்தீங்கன்னா MP3 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுறது எந்த ஆப் வச்சு வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ப்ளேஸ், அதாவது நம்ம ஃபைல் மேனேஜரில் ப்ளேஸ் தெரியாது, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அது இதில் இருந்துட்டு நம்ம ஷேர் கொடுத்துக்கலாம். இதுலேயும் வாட்ஸ்அப்பில் எதில் வேணால் MP3 மாற்றி நம்ம ஷேர் கொடுத்துக்கலாம். சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகே, நீங்கள் போய் அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். MP3 கன்வெர்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.